കരൂർ അപകടത്തിൽ കുറ്റക്കാർക്കെതിരെ നടപടി വേണമെന്ന് ദിണ്ടിഗൽ എംപി ആർ സച്ചിദാനന്ദൻ. വളരെ കുറഞ്ഞ ആളുകൾക്ക് നിൽക്കാൻ കഴിയുന്ന സ്ഥലത്ത് 10,000 എത്തിച്ചത് തെറ്റാണെന്നും സച്ചിദാനന്ദൻ. മീഡിയ വണ്ണിനോടാണ് സച്ചിദാനന്ദൻ ഇക്കാര്യം പറഞ്ഞത്. കരൂരിലെ ദുരന്ത ഭൂമിയിലാണ് ഉള്ളത്. ഇവിടെ ദിണ്ടിക്കൽ എം പിയും CPM-ന്റെ തമിഴ്നാട്ടിലെ ഏക എം പിയുമായ സച്ചിദാനന്ദം ഉണ്ട്. அதாவது இப்போ இங்கே இப்போ நம்ம டிவிகேனுடைய தலைவர் விஜயனுடைய பரப்புரை பிரச்சாரம் தமிழ்நாடு பூரா நடந்துகிட்ருக்கு. அது இங்கே கரூரில் இந்த இடத்துல அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி அவங்க கேட்டு போலீஸும் அனுமதிச்சிருக்காங்க. இது என்னென்னா ஒரு பிரதானமான ரோடு, மெயின் ரோடு, ஈரோடு கொடுமுடி செல்லக்கூடிய ஒரு மெயின் ரோடு. அது இந்த இடத்துல போக்குவரத்து இயல்பாகவே இருக்கிற இடம், 2 பக்கம் குடியிருப்பு பகுதி. ஆகவே இந்த நெருக்கடியான இடத்தில் அனுமதி கேட்டதும் தவறு, கொடுத்ததும் தவறு. அதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஒரு நெருக்கடியான இடத்துல கொடுத்ததான் காரணம். ஒரு வசதி இங்கே இல்லை. போலீஸ் பர்மிஷன் கொடுத்ததான். பர்மிஷன் அவங்க கேட்ட இடம் தான் இது. 2 இடம் கிடைத்ததில் ஒரு இடம் போலீஸ் இங்கே அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கொடுத்துருக்கூடாது. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டேட் லீடர்ஸ் ப்ரோக்ராம்னா ஊரை விட்டு அவுட்டரில் ஒரு கிரவுண்டை செட் பண்ணி அவங்களுக்கு வந்திருக்கவங்களுக்கு சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்திருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் இது மாதிரியான போக்குவரத்து ரோடில் மறித்து அனுமதி கொடுக்குறதுங்கிறது தான் தப்பு. அதுதான் பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அதுதான். நீங்கள் இந்த வழியாக வாகனங்கள் போக வேண்டியிருக்கு, ஆம்புலன்ஸ் போகும், எல்லாம் போகும். போகிறப்ப பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இது என்னென்னா ரொம்ப காலதாமதம் வேறு ஆகிருக்கு. நீங்கள் மதியமே மக்கள் கூடிட்டாங்க. 12 மணிக்கு வர வேண்டியது அவங்க 7 மணி வரைக்கும் மக்கள் கூடி இங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உணவு கிடையாது, தண்ணி கிடையாது. கடைகள் பூராமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கூட்டம் க்ரௌடு வந்த பிறகு கடையெல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே இது காலதாமதம் ஏற்பட்டதும் ஒரு காரணமாக ஆகிப்போச்சு. நெரிசல் கூடி அதிகமாக வந்ததுக்கு அது ஒரு காரணம். ആകவே അത് വണ്ടി എൻട്രാനോണേ വളരെ വേദനിപ്പിക്കുന്ന ഒരു അപകടമാണ് ഉണ്ടായത്. പോലീസിന്റെ അനുമതിയോടുകൂടെ തേടിയ ഒരു പരിപാടിയായിരുന്നു. ആ പരിപാടിക്കിടയിലും വേദനിപ്പിക്കുന്ന സംഭവവികാസങ്ങളാണ് വിജയുടെ പരിപാടിക്കിടയിൽ ഉണ്ടായത് എന്നാണ് സാജിദിനോട് കോയമ്പത്തൂർ MP പറഞ്ഞത്.